ஒரு பெரிய கடற்கரைக்கும் பக்கத்துல இருந்த அடர்த்தியான காடு அது. அந்த காட்டுல பல விதமான மிருகங்களும் நிறைய பறவைகளும் ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுலதான் சோனாகுருவி தனக்காக சின்னதா ஒரு வீடை கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்து வந்துச்சு. காலுஜி, இந்த காடு எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஒரு மரத்துல பழங்கள் பழுத்த உடனே சோனா குருவியும் அந்த மரத்துக்கு வந்து பழங்களை சாப்பிட ஆரம்பிக்குது. எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை பிடிக்கல. நமக்குன்னு ஒரு காடு தனியா இருக்கணும். அதுல நாம நம்ம இஷ்டப்படி நடந்துக்கணும். கோரி, நீ சொல்ற மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்காக நாம ஒரு புது காட்டை தேடி போக முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். இந்த காட்டை ரெண்டா பிரிச்சு ஒரு பாதிய சோனா குருவி கிட்ட கொடுத்துட்டு இன்னும் ஒரு பாதிய நாம எடுத்துக்கலாம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு சோனாகுருவியை பார்க்க பறந்து போனாங்க. சோனா, இதுக்கப்புறம் இந்த காட்டுல நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது. இந்த காட்டுல பாதி காட்டை நீ எடுத்துக்க, மீதி பாதிய நாங்க எடுத்துக்கிறோம். காலன்னா, இப்படி காட்டை நம்ம ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கிட்டா நமக்கு தான் கஷ்டம். அதுவும் இல்லாம நம்ம ரொம்ப நாட்களா ஒன்னா வாழ்ந்து பழகிட்டோம். சோனா, இது வரைக்கும் நாம ஒன்னா வாழ்ந்தது போதும். இதுக்கப்புறம் நாம தனித்தனியா தான் வாழ்ந்தாகணும். எங்களுக்கு யாரு கூடயும் சேர்ந்து வாழ பிடிக்கல. பிறகு வேற வழியில் அதை சோனாகுருவி காங்களோட பேச்சுக்கு சம்மதிக்க பிறகு அந்த காட்டை ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. மறுநாள் காங்கள் தங்களுடைய பகுதியில இருக்கிற ஒரு மாமரத்துல உட்காந்து அதுல இருந்த மாம்பழங்களை சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, நம்மளால தினமும் இங்க வந்து பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சுப்போம். கோரி, இது நல்ல ஐடியா. ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சம் பழங்களை பறிச்சு நாம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போவோம். பிறகு காங்கள் பேசிக்கிட்ட மாதிரியே ஒரு கூடையை எடுத்துட்டு வந்து அதுல பழங்களை பறிச்சு தங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. சோனாகுருவி தன்னோட காட்டு பகுதிக்கு பறந்து போய்கிட்டு இருக்கப்ப ஒரு திராட்சை கொடியை பார்த்துட்டு அங்க போச்சு. அந்த திராட்சை கொடியோட இலைகள் நீர் இல்லாம வறண்டு போனதால பழுத்து போயிருந்தது. அந்த திராட்சை கொடிக்கு இப்ப தண்ணீர் ஊத்தலன்னா அது சீக்கிரமாவே காஞ்சு போயிடும். இப்படி யோசிச்ச சோனாகுருவி பிறகு தன்னோட வீட்டுக்கு போய் அங்க இருந்தா தண்ணீர் ஊத்துற டப்பாவை எடுத்துக்கிட்டு தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கு பறந்து போச்சு. பிறகு நதியில இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த தண்ணீரை திராட்சை கொடியோட வேர்களுக்கு ஊத்துச்சு. பிறகு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த திராட்சை கொடியோட இலைகள் மறுபடியும் பசுமையா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த சோனாகுருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ஒரு நாள் சோனாகுருவி காங்களோட காட்டு பகுதியில ஒரு பேரிச்சம்பழ மரம் தண்ணீர் இல்லாம வாடி போய் இருக்கிறத பார்த்தது. அதை பார்த்துட்டு சோனாகுருவி உடனே காங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலன்னா, உங்களோட காட்டு பகுதியில இருக்கிற பேரிச்சம்பழ மரம் தண்ணீர் இல்லாம காஞ்சு போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமா அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க, இல்லைன்னா அந்த மரம் யாருக்கும் உபயோகப்படாம இறந்து போயிடும். சோனா, இந்த பேரிச்சம்பழ மரம் எங்களோடது. அத பத்தி நாங்க தான் கவலைப்படணும். நீ ஏன் இந்த மரத்து மேல இவ்வளவு கேர் எடுத்துக்கிற? அந்த மரம் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி, அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. போ இங்க இருந்து. கோரியக்கா, இப்படி எல்லா மரத்தையும் நீங்க காய விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காது. அப்படி ஒண்ணுமே கிடைக்காட்டி கூட நாங்க உன்கிட்ட வந்து நிக்க மாட்டோம். தயவு செய்து நீ இங்க இருந்து போ. எங்களை நிம்மதியா வாழ விடு. கோரிக்கா இப்படி கோபமா சொன்ன உடனே பிறகு சோனாகுருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி இல்லாம வாடி போய் நின்னுகிட்டு இருந்த அந்த மரம் ஒரு நாள் வேரோட கீழே விழுடுச்சு. கோரி, சோனா குருவி சொன்ன மாதிரியே இந்த மரம் இறந்து போயிடுச்சு. போனா போகுதுன்னு விட்டு தள்ளுங்க. காலுஜி, இந்த மரம் போனா என்ன? இந்த மரம் மாதிரி நமக்கு இன்னும் நிறைய மரங்கள் இருக்கு. ஒரு நாள் மர வியாபாரம் செய்யற ஜம்ஜம் பறவை தன்னோட மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு காங்களோட காட்டு பகுதிக்குள்ள வந்துச்சு. ஜம்ஜம் பறவை இப்படி மாட்டு வண்டியில வராத பார்த்த காங்கள் 2 பேரும் அந்த வண்டியை வழிமறிச்சு நிப்பாட்டினாங்க. இங்க பாரு, இந்த காட்டு பகுதி எங்களோடது. இந்த இடத்துக்கு எங்களை கேட்காம யாரும் வரக்கூடாது. அப்படியா? இந்த காட்டு பகுதி உங்களோடதா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, எங்களை பார்க்க நீங்க எதுக்காக வரணும்? அதுக்கான அவசியம் என்ன? நான் ஒரு மர வியாபாரி. எனக்கு அவசரமா கொஞ்சம் மரங்கள் தேவைப்படுது. இந்த பகுதியில உள்ள மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பணத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படியா? நீங்க பணம் கொடுக்கறதா இருந்தா இந்த மரங்களை வெட்டுறதுக்கு நாங்க தாராளமா அனுமதி கொடுப்போம். இந்த காட்டுப்பகுதி பூரா எங்களுது தான். உங்களுக்கு தேவையான மரத்தை நீங்க வெட்டி எடுத்துக்கிட்டு போகலாம். இப்படி பேசின காங்கள் 2 பேரும் பிறகு அந்த ஜம்ஜம் பறவை கிட்ட 2 பெரிய வேப்ப மரம், ஒரு மாதுளை மரம், அப்புறம் ஒரு தென்னை மரம், இது எல்லாத்தையும் விலை பேசி வித்துட்டாங்க.
காலுஜி, இப்ப நம்ம கிட்ட 5000 ரூபாய் பணம் சேர்ந்துருச்சு. இந்த பணத்தை வச்சு நான் எனக்கு ஒரு தங்க நெக்லஸ் வாங்கிப்பேன். காங்கல் கிட்ட பணத்தை கொடுத்து மரங்களை விலைக்கு வாங்கின ஜம்ஜம் பறவை முதல்ல தென்னை மரத்தை வெட்ட ஆரம்பிச்சது. ஜம்ஜம் பறவை இப்படி அந்த தென்னை மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காத தன்னோட மாமரத்துக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருந்த சோனா குருவி பாத்துடுச்சு. உடனே சோனா குருவி அந்த இடத்துக்கு பயந்து போச்சு. மரத்தை வெட்டாதீங்க, நிறுத்துங்க. இந்த பசுமையான தென்னை மரத்தை நீங்க எதுக்காக வெட்டுறீங்க? இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களான காகங்கள் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த மரத்தை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். அதனால என்னை யாரும் தடுக்க முடியாது. இப்படி சொன்ன ஜம்ஜம் பறவை அந்த மரத்தை மறுபடியும் வெட்ட ஆரம்பிச்சது. ஜம்ஜம் பறவை சொன்னதை கேட்ட சோனா குருவி சோர்ந்து போன மனசோட தன்னோட காட்டு பகுதிக்கு திரும்பி வந்துடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல காங்கள் 2 பேரும் தங்களுடைய பகுதியில இருந்த மரங்களை கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு வித்து அந்த காட்டையே காலி பண்ணிட்டாங்க. இரவு கொஞ்ச நாள்ல வெயில் காலம் வந்துருச்சு. காங்கள் 2 பேரும் உட்கார்றதுக்கு நிழலான இடம் அந்த காட்டுல எங்கேயுமே இல்ல. கொளுத்துற வெயில்ல காங்கள் 2 பேரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக காங்கள் 2 பேரும் முதல்ல செடிகளுக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்துகிட்டாங்க. காலுஜி, இந்த இடத்துல காத்தே வரமாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வேர்க்குது. கோரி, எனக்கு இப்ப பசி அதிகமா இருக்கு. நீ இங்கேயே இரு, நான் போய் ஏதாவது சாப்பிட எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போய் உணவு தேடி பார்த்தது. ஆனா எல்லா மரங்கள்லயும் ஏற்கனவே விலைக்கு வித்ததால காலுக்காகத்துக்கு ஒரு பலன் கூட கிடைக்கவே இல்லை. அதனால காலுக்காக மறுபடியும் கோரிக்காகத்துக்கிட்ட வந்தது. காலுஜி, நம்ம எல்லா மரங்களையும் விலைக்கு வித்தது எனக்கு என்னமோ இப்ப தப்புன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோரி. பழங்கள் கிடைக்காட்டி என்ன, தானியங்கள் கிடைக்கும். வா, நாம போய் அதை சாப்பிடுவோம். இப்படி சொன்ன காங்கள் 2 பேரும் பிறகு நதிக்கரைக்கு வந்து அங்க இருந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காங்களோட காட்டு பகுதியில இருந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி காலி பண்ண ஜம்ஜம் பறவை இப்ப சோனா குருவி இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள தன்னோட மாட்டு வண்டி எடுத்துட்டு போச்சு. குருவி, இந்த காட்டு பகுதி உன்னோடதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மரங்களை நீ எனக்கு வெட்ட அனுமதி கொடுத்தா உனக்கு நான் நிறைய பணம் கொடுப்பேன். நான் ஒன்னும் இந்த காங்கள் மாதிரி முட்டாள் கிடையாது, எனக்கு பேராசையும் கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு கோபம் வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணுங்க. சோனா குருவி இப்படி கோபமா சொன்னதும் ஜம்ஜம் பறவை தன்னுடைய மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு திரும்பி போயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. சோனா குருவி தன்னுடைய காட்டு பகுதியில உள்ள மரங்களை ரொம்பவும் கவனமா பாதுகாத்ததால இப்ப அங்க மரங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதே சமயம் காங்களோட காட்டு பகுதியில இருக்க மரங்கள் இல்லாதால அந்த பகுதி வறண்டு போய் பாலைவனம் மாதிரி காட்சி அளிச்சது. கோரிக்காங்க ஒரு நாள் தண்ணீர் குடிக்க போனப்ப வெயில் கொடுமையால அந்த நதி வறண்டு போய் இருந்துச்சு. அங்க சுத்தமா தண்ணியே இல்ல. காலுஜி, நம்ம பகுதியில இருந்த நதி சுத்தமா வறண்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நாம குடிக்க கூட தண்ணி கிடையாது. கவலைப்படாத கோரி, எனக்கு மேகங்களோட தலைவனை நல்லாவே தெரியும். அதனால இப்பவே போய் மேகக்கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம காட்டு பகுதியில மழை பெய்ய வைக்கிறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் உடனே மேகங்களோட தலைவனை பார்க்க பறந்து போச்சு. மேகங்களோட தலைவரே, நீங்களும் உங்களோட மேக கூட்டங்களும் சீக்கிரமா எங்களோட காட்டு பகுதிக்கு வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கணும். காகமே, எங்களை மன்னிக்கணும். உங்களோட காட்டு பகுதிக்கு வந்து எங்களால மழை பெய்ய முடியாது. ஏன்னா ஒரு மரம் கூட இல்லாத உங்களோட இடத்துல வந்து மழை பெய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. மேகங்களோட தலைவன் சொன்னதை கேட்டு சோகமான காலுக்காகவும் மறுபடியும் தன்னோட காட்டு பகுதிக்கு பறந்து போச்சு. காலுஜி, மேக கூட்டங்களை அழைச்சிக்கிட்டு வந்துட்டீங்களா? நம்ம பகுதியில எப்ப மழை பெய்யும்? கோரி, நம்ம காட்டு பகுதியில மரங்கள் இல்லாததால மேகக்கூட்டங்கள் இங்க வந்து மழை பெய்யறதுக்கு மறுத்துட்டாங்க. காலுஜி, நதியில தண்ணீரும் இல்ல. இந்த நிலைமையில மழையும் பெய்யலன்னா நாம என்னதான் பண்றது? பிறகு கொஞ்ச நாட்கள்ல காங்களோட காட்டு பகுதியில இருந்த தானியங்களும் காஞ்சி போயிடுச்சு. இப்ப சாப்பிட காங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கல. தங்களுடைய நிலைமையை நினைச்சு கோரிக்காங்க கண்ணீர் விட்டு அழுதுச்சு. பிறகு பசி தாங்க முடியாத கோரிக்காங்கும் சோனா குருவியோட காட்டு பகுதிக்குள்ள பறந்து போச்சு. சோனா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. கோரி அக்கா, தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடல. உங்க காட்டு பகுதியில இருந்த மரத்தையெல்லாம் வெட்டி நீங்க பெரிய தவறு பண்ணிட்டீங்க. நீங்க பண்ணின தவறு உங்களை மட்டும் பாதிக்க போறதில்ல, உங்களுடைய சந்ததியையும் பாதிக்கும். சோனா குருவியோட பதிலை கேட்டு அவமானப்பட்ட கோரிக்காகும் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு.
காலுக்காகவும் கோரிக்காகவும் வறண்டு போன தங்களுடைய காட்டு பகுதியில உட்காந்து தங்களுடைய தவறை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்க. காங்கள் அங்கிருந்து பாக்குறப்ப சோனாக்குருவியோட காட்டு பகுதி ரொம்பவும் பசுமையா தெரிஞ்சது. சோனாக்குருவியோட காட்டு பகுதியில தென்றல் காத்து சுகமா வீசிக்கிட்டு இருந்தது. இனிப்பான பழங்களை தரக்கூடிய மரங்கள் இருந்துச்சு. இனிமையான மனம் வீசக்கூடிய பூக்கள் பூத்திருந்தது. மரங்கள் நிறைஞ்சிருந்ததால அந்த பகுதியில மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்தது. காலுஜி, எல்லாரும் மத்தவங்களுக்கு தான் துரோகம் பண்ணுவாங்க, ஆனா நாம மட்டும்தான் நமக்கே துரோகம் பண்ணிக்கிட்டோம். கோரி, நாம நமக்கு மட்டும் துரோகம் பண்ணல, நம்மளோட வருங்கால சந்ததிக்கும் சேர்த்துதான் துரோகம் பண்ணியிருக்கோம். அந்த காட்டுல தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருந்த நேரம், ராத்திரி நேரத்துல அந்த காடே வண்ணமயமா காட்சி அளிச்சிச்சு. அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் நிறைய பட்டாசுகளை வாங்கி தங்களோட குழந்தைங்களுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்பா, எனக்கு சீக்கிரமா போய் பட்டாசு வாங்கிக்கிட்டு வாங்க. தீபாவளி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீங்க இன்னும் எனக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கவே இல்லை. காலுஜி, பையன் சொல்றது காதுல விழுதா இல்லையா? நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க வேண்டாமா? சீக்கிரமா வாங்க, நாம போய் நம்ம குழந்தைக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கிக்கிட்டு வருவோம். இங்க பாரு ஜக்கு, இன்னைக்கு எனக்கு வேலை உனக்கு பட்டாசு வாங்கிக்கிட்டு வர்றதுதான். மீதி வேலையெல்லாம் அதுக்கு அப்புறம்தான். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு கோரிக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு பட்டாசு வாங்குறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. தன்னோட அம்மாவும் அப்பாவும் பட்டாசு வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனதும் ஜக்கு தன்னோட நண்பர்களை கூப்பிடுறதுக்காக வெளியில பறந்து போனான். ராஜி, என்னோட அப்பாவும் அம்மாவும் பட்டாசு வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. நீ சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு வந்துடு. நாம எங்க வீட்டு தோட்டத்துல வச்சு பட்டாசுகளை வெடிப்போம். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு மிட்டு வீட்டுக்கு போனான். மிட்டுவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்ட ஜக்கு பிறகு கடைசியா குக்குவோட வீட்டுக்கு போனான். இப்படி போன ஜக்கு குக்குவையும் பட்டாசு வெடிக்கிறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டான். ஜக்கு, என்னோட அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க வந்த உடனே சொல்லிட்டு வந்துடுறேன். குக்கு, உன்னோட அம்மா எந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறாங்க? இல்ல ஜக்கு, எங்க அம்மா ஃபேக்டரியில வேலை பார்க்கல, வீட்டு வேலை பார்க்கறாங்க. சரி குக்கு, உங்க அம்மா வந்த உடனே சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. நீ லேட்டா வந்துட்டு நாங்க பட்டாசு வெடிச்சிட்டோம்னு குறை சொல்லக்கூடாது. இப்படி சொல்லிட்டு ஜக்கு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். ஜக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு போனதுல இருந்து குக்குவுக்கு ஆர்வம் தாங்கல. பட்டாசு வெடிக்கணும் போல ஆசையா இருந்தது. அதனால அங்கிருந்த ஒரு உயரமான மரத்து உச்சில ஏறி உட்காந்து அம்மா வராங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா சோனாக்குருவி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. இப்படி ரொம்ப நேரம் குக்குவை காக்க வச்ச அவங்க அம்மா இப்ப வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த குக்குவுக்கு ரொம்பவும் சந்தோஷம் வந்துருச்சு. அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. உடனே குக்கு தன்னோட வீட்டு வாசலுக்கு ஓடி போய் உட்காந்துக்கிட்டான். அம்மா, ஜக்கு வீட்ல இன்னைக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் பட்டாசு வாங்கறதுக்காக மார்க்கெட்டு போயிருக்காங்க. அதனால நானும் ஜக்கு வீட்டுக்கு போறேன். அவன் பட்டாசு வெடிக்கிறத வேடிக்கை பார்க்க போறேன். குக்கு, நான் சொல்றது கேளு, நீ அங்க போக வேண்டாம். அம்மா அம்மா, நான் மட்டும் அங்க போகலம்மா. புறா அங்கிள் பையன் ராஜி, ரீட்டா ஆண்டி பையன் மிட்டு, இப்படி எல்லாரும் வராங்க. அவங்க எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க, அவங்கள யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ அப்படி இல்லை, வீட்டு வேலை செய்யற ஒரு குருவியோட பையன், உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. அம்மா, ஜக்குவே என்ன வீட்டுக்கு வந்து கூப்பிட்டான், அவன் எப்படி என்ன அவமானப்படுத்துவான்? குக்கு, நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஜக்கு உன்னோட நண்பனா இருக்கலாம், ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உன் மேல அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்களும் பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டீங்க, மத்தவங்க வெடிக்கிறதையும் பார்க்க விட மாட்டீங்க. குக்கு இவ்வளவு பிடிவாதமா கேட்கும்போது சோனா குருவியால மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியல. சரி, நீ ஜக்கு வீட்டுக்கு போயிட்டு வா, ஆனா அங்கேயே உட்காந்துடாத, சீக்கிரமா திரும்பி வந்துரு. உடனே குக்கு ரொம்பவும் சந்தோஷமா ஜக்கு வீட்டை நோக்கி பறந்து போனான். குக்கு ஜக்கு வீட்டுக்கு போனப்ப ஜக்கு, ராஜி, மிட்டு இவங்க 3 பேரும் ஜக்கு வீட்டு தோட்டத்துல பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரும் இப்படி பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கத குக்கு தூரத்துல இருந்தே கவனிச்சுட்டான். பிறகு வேகமா பறந்து போன குக்கு ஜக்குவும் அவனுடைய நண்பர்களும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். குக்கு, ஏன் இவ்வளவு லேட்டு? நல்ல வேலை, இப்பவாவது வந்தியே. வா வா, நாம எல்லாரும் சேர்ந்து மீதி இருக்கிற பட்டாசுகளை வெடிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிச்சாதான் ஜாலியா இருக்கும். இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. கோரி, இது யாரு?
வீட்டு வேலை செய்யற சோனா குருவியோட பையன் குக்கு மாதிரி இருக்கு. ஆமா, அவனேதான். இவன் எப்படி இங்க வந்தான்? டேய் குக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்திருப்ப? உன்னை யாரு இங்க வர சொன்னது? போ போ, இப்பவே வெளியே போ. ஆண்டி, நானா வரல. ஜக்கு தான் என்ன பட்டாசு வெடிக்கலாம்னு வீட்டுக்கு வர சொன்னான். கோரிக்கா கேட்ட கேள்விக்கு குக்கு பயந்துகிட்டே இந்த மாதிரி பதில் சொன்னான். ஜக்கு, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏழை பசங்க கூட நீ சேரக்கூடாதுன்னு. இவங்க கூட எல்லாம் பேசுறதே தப்பு. நீ என்னடானா அவனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்க. அம்மா, குக்குவும் என்னோட நண்பன் தான். நாங்க எல்லாரும் பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா இருக்கும் பொழுது அவனும் எங்க கூட இருந்தா என்ன தப்பு? இங்க பாருடா ஜக்கு, வர வர உனக்கு வாய் அதிகமா வளர்ந்துருச்சு. டேய் குக்கு, என்னடா இன்னும் இங்கே நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வெளியே போன்னு சொன்னது உன் காதுல விழல? கோரியோட இந்த பேச்சு கேட்டதும் பயந்து போன குக்கு உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போனான். இப்படி போன குக்கு ஒரு பெரிய வேலிக்கு அந்த பக்கம் நின்னு ஜக்கு பட்டாசு வெடிக்கிறத வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான். டேய் ஜக்கு, இதுக்கப்புறம் இந்த குக்கு நம்ம தோட்டத்துக்குள்ள வராம பாத்துக்கோங்க. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு காலுக்காகத்தை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இங்க பாருங்க நண்பர்களே, நான் இப்ப பாம் வைக்க போறேன். தயவு செய்து எல்லாரும் ஓரமா போய் நின்னுக்கோங்க. இப்படி சொன்ன ஜக்கு பிறகு ஒரு பாமை எடுத்து வச்சு அதோட திரியில நெருப்பு வச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல இருந்து நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சு. ஜக்கு, நீ வச்ச பாம் புஷ் ஆயிடுச்சு. இந்த பட்டாசு பழைய பட்டாசு போல இருக்கு. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அந்த பட்டாசு பக்கத்துல வந்த ஜக்கு அதை தன்னோட ரெக்கையால தூக்குனான். ஜக்கு இப்படி தூக்குன அடுத்த நிமிஷம் அந்த பாம் பயங்கர சத்தத்தோட வெடிச்சு. பாம் வெடிச்ச சத்தத்தை கேட்ட உடனே அந்த இடத்துல இருந்த மிட்டும் ஒரு ஆஞ்சியும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாங்க. அந்த பட்டாசு வெடிச்சதுல ஜக்குவோட ரெக்கையில தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என் ரெக்கையில தீ பிடிச்சு எரியுது, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. இதையெல்லாம் வேலிக்கு அந்த பக்கம் நின்னு பாத்துக்கிட்டு இருந்த குக்கு உடனே வேகமா பறந்து ஜக்கு கிட்ட வந்தான். இப்படி வந்த குக்கு உடனே அங்க கடந்த ஒரு துணியை எடுத்து ஜக்குவோட ரெக்க மேல போட்டு அந்த நெருப்பை அணைச்சான். குக்கு இந்த மாதிரி ஜக்குவை காப்பாத்தும் போது குக்குவோட முகத்துல தீக்காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஜக்கு, உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ இப்ப நல்லா இருக்கல்ல? பட்டாசு வெடிச்ச சத்தத்தை கேட்ட கோரிக்காகவும் உடனே வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. ஜக்கு, என்னடா இது? உன்னோட முகத்திலையும் ரெக்கையிலையும் காயம் எப்படி வந்துச்சு? அம்மா, எனக்கு இப்ப ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா குக்கு மட்டும் சமயத்துல வந்து எனக்கு உதவி செய்யலன்னா நான் இறந்து போயிருப்பேன். இப்படி சொன்ன ஜக்கு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். குக்கு, உன்னோட முகத்திலையும் காயம் இருக்கு. உன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்னோட பையன் உயிரை காப்பாத்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, என்னோட நண்பனோட உயிரை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. நான் அதை தான் செஞ்சேன். குக்கு, என்னை மன்னிச்சிடுறான். நான் இது வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் அப்படி செஞ்சது தப்பு. நல்ல மனசு உள்ளவங்களுக்கும் உதவி செய்யற மனசு உள்ளவங்களுக்கும் தான் அதிக மதிப்பு கொடுக்கணும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில பார்க்கும்போது ஜக்குவுக்கு நண்பனா இருக்கிற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. பிறகு கோரி ஒரு தட்டு நிறைய ஸ்வீட் எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. சோனா, சோனா, கொஞ்சம் வெளியில வா. கோரி அக்கா, நீங்களா? உங்க வீட்டுக்கு வந்த குக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அப்படி தப்பு பண்ணியிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க. இப்படி எல்லாம் பேசி என்னோட மனசை காயப்படுத்தாத சோனா. இந்த ஸ்வீட்டை உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இன்னைக்கு குக்கு மட்டும் இல்லைன்னா என்னோட பையன் இறந்து போயிருப்பான். தன்னோட உயிரை கூட மதிக்காம என் பையன் உயிரை காப்பாத்திட்டான் குக்கு. கோரி அக்கா, நீங்க இப்படியெல்லாம் பேசுறத கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதையே கேட்டு ஆச்சரியப்பட்டா எப்படி? இதுக்கப்புறம் நீ தீபாவளிக்காக 10 ரூபாய் கூட செலவு பண்ணக்கூடாது. நீங்க தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட்டு எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிட்டு வந்துருவோம். அது மட்டும் இல்ல சோனா, இதுக்கப்புறம் குக்குவோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நாங்களே ஏத்துப்போம். இப்படியெல்லாம் சொன்ன கோரிக்காகவும் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு தீபாவளி கொண்டாடுற நாளும் வந்துச்சு. அன்னைக்கு காலுக்காகவும் கோரிக்காகவும் தீபாவளி கொண்டாட தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு வந்துட்டாங்க.
சோனா, இந்த வருஷம் தீபாவளியை இன்னைக்கு உங்க வீட்ல தான் கொண்டாட போறோம். பிறகு அங்க இருந்த எல்லாருமா சேர்ந்து பட்டாசுகளை வெடிச்சோம், இனிப்புகளை சாப்பிட்டோம், ரொம்பவும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடினாங்க.